ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா சொல்றேன். ரீசன்ட் டைம்ஸாவே தலித் மக்களுக்கு எதிராக வந்து நிறைய குற்றங்களும் அநீதிகளும் நடந்துட்டே இருக்கு. சுதந்திரம் கிடைச்ச இந்தியாவிலே இப்போ கரண்ட்ல வந்து எவ்வளவு டெக்னாலஜிஸ் வளர்ந்ததுக்கு அப்புறமும் வந்து இவ்வளவு அநீதிகளும் குற்றச்சாட்டுகளும் நடந்துட்டே இருக்கு. அப்ப பிஃபோர் இண்டிபெண்டன்ட் வந்து என்னவா இருக்கும், என்ன நிலைமையில இருக்கும் அப்படின்னு நம்ம போய் வந்து பார்க்கும்போது அப்பதான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு கேரக்டரை பத்தி எனக்கு வந்து கண்ணில் பட்டுச்சு. அந்த கேரக்டரை பத்தி படிக்கும்போது உண்மையா சொல்றேன், என்னையே அறியாம அழுதுட்டேன். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து நம்மலாம் வந்து பிறந்தோம் வளர்ந்தோம். எஸ், அப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து சம் இஷ்யூஸ் இருக்கும். இப்போ வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸா இருக்கும், இல்ல ஒரு பர்சனல் லைஃப், இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரீதியா, ஃபேமிலியில, அண்ட் அதுக்கப்புறமா வந்து கேர்ள் ஃப்ரெண்டு கூட, இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒரு பிரச்சனை தான் நம்மளுக்கு இருக்கும். ஆனா நான் தேடி போய் படிச்ச கேரக்டர் வந்து, நான் வரலாறு போய் பார்க்கும்போது பிஃபோர் இண்டிபெண்டன்ட் வந்து இந்தியாவில சாதி எப்படி இருந்தது, அது வந்து எங்க உருவாச்சு, எப்படி வளர்ந்தது, இதை பத்தி நான் வந்து படிக்கும்போது ஒரு கேரக்டரை பத்தி பேசணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. அதனாலதான் இந்த வீடியோ. அந்த அந்த கேரக்டரோட நேமு பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். எஸ், அப்கோர்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து அவரை பத்தி தான் பார்க்க போறோம். சீரியஸா சொல்றேன், நான் வந்து சும்மா வீடியோக்காக, லைக்ஸ்க்காக, ஷேருக்காக சொல்லல. உண்மையாவே சொல்றேன். அவரை பத்தி பார்க்கும்போது என்னையே அறியாம நான் வந்து அழுதுட்டேன். ஏன்னா வந்து மனுஷனை வந்து நம்ம வந்து அவரு வந்து பிறந்ததுல இருந்து அவருடைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அந்த சாதின்ற அந்த 2 வார்த்தை அவரை சாகுற வரைக்கும் துரத்திட்டே இருந்தது. அண்ட் அதையெல்லாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அம்பேத்கர் வந்து 1891 வந்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வந்து பிறக்கிறாரு. அவங்க அப்பா பேர் வந்து ராம்ஜி சக்பால், அம்மா பேர் வந்து பீமாபாய். ஓகேங்களா. அவர் வந்து ரத்னகிரி மாவட்டத்துல, மராட்டிய மாநிலத்துல தான் பிறக்கிறாரு. அம்பேத்கரோட அப்பா வந்து அவருக்கு வந்து இயற்பெயர், அவங்களுக்கு வச்ச பெயர் வந்து பீம்ராவ். ஓகேங்களா. அவர் வந்து வந்து நான் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஆர்மி ஸ்கூல்ல வந்து டீச்சரா இருந்தாரு. அம்பேத்கர் பிறந்த 2 வருஷத்துல வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு மராட்டியத்துல இருந்து ரத்னகிரி மாவட்டம் தபோலி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போறாங்க. கிராமத்துக்கு போயிட்டு அங்க வந்து சாதி துரத்துது. ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தா சாதிகள் வந்து துரத்துட்டே இருக்கும். நம்ம பசங்களோட எதிர்காலம் வந்து பெட்டரா இருக்காது. நம்ம வந்து இங்க வந்து ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஷிஃப்ட் ஆனாங்க, வந்து பம்பாய்க்கு ஷிஃப்ட் ஆனாங்க. ஓகே, பம்பாய்க்கு ஷிஃப்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஓகே, அங்க வந்து நார்மலா போச்சுன்னா அங்கேயும் இல்லை, அங்கேயும் சாதி வந்து துரத்துச்சு. அம்பேத்கர் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கூடவே வந்து சாக்கு கோணி போய் கொண்டு போவாங்க. எதுக்கு சாக்கு கோணி பைனா, உயர் சாதியினர் மட்டும்தான் அந்த அந்த வகுப்பறையில உட்காரணும். பிற்படுத்தப்பட்ட மக்கள் அண்ட் வந்து மகர் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே, அம்பேத்கரா இருக்கட்டும், அம்பேத்கர் கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே கிளாஸ் ரூமுக்கு வெளியே தான் உட்காரணும். அது மட்டும் இல்லாம உயர் சாதியினர் வந்து ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு கூட அவங்க போகக்கூடாது. தாகம் எடுத்தா கூட அவங்க வந்து நார்மலா, இப்ப நம்மளாம் நினைக்கிற மாதிரி டம்ளர் எடுத்து அவங்க வந்து ஈஸியா குடிச்சிட முடியாது. அவங்க வந்து உயர் சாதியினர் யாருன்னா வந்து அந்த தண்ணியை வந்து முண்டு ஹைட்ல இருந்து ஊத்தணும், அதை வந்து அவங்க கை வச்சு குடிக்கணும். ஸோ அப்படிதான் அவருடைய இளமை பருவம் ஸ்கூல்ல வந்து போயிட்டு இருந்தது. ஸ்கூல்லேயே இந்த அளவு ஸ்ட்ரிக்டா அவ்வளவு ஒடுக்குமுறை இருக்குன்னா, அப்போ வந்து பம்பாயில வந்து அந்த நார்மல் சொசைட்டில எப்படி இருக்கும்? அப்கோர்ஸ் நார்மல் சொசைட்டில இன்னும் இன்னும் கொடுமையா இருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்களுடைய பாதம் வந்து ரோட்ல பட்டா அது தீட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து அவங்களுடைய இடுப்புல வந்து தொடப்பத்தை கட்டி நடக்க சொல்லுவாங்களாம். இது வந்து என்ன ஒரு கொடுமை! இது வந்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்து நம்ம கேட்கும்போது ஈஸியா இருக்கு. ஆனா இது வந்து அவரை பத்தி தேடும்போது, அவரை பத்தி படிக்கும்போது எல்லாம் உண்மையா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம கழுத்துல வந்து ஒரு வளைய மாதிரி கட்டிடுவாங்களாம். அவங்க இப்ப நம்மளாம் வந்து இப்போ வந்து எச்ச துப்புறோம்னு தோணுச்சா நம்ம ஈஸியா ரோட்ல காவால் துப்பிடுவோம் இல்லையா. ஆனா அப்போ வந்து அங்க அவரு வாழ்ந்த பகுதி, அவரு இருக்கிற கிராமத்துல வந்து அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, கழுத்துல வந்து களைய மாதிரி ஒண்ணு கட்டிடுவாங்க. அவங்க வந்து அதுலதான் துப்பிக்கணுமா. நம்ம வந்து இந்த மாதிரி நடத்தப்படுறதுக்கு வந்து நம்ம பிறந்த சாதி தான் காரணம் அப்படின்றத வந்து அம்பேத்கர் வந்து சீக்கிரமா புரிஞ்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய மெட்ரிகுலேஷன் கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்றாரு. அவரு அந்த படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிறவங்க, அந்த பகுதியில இருக்கிறவங்க, அந்த கிராமத்துல இருக்கிறவங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்களாம். ஏன்னா யாருமே ஸ்கூலுக்கு போய் படிக்க தயாரா இல்லை. ஏன்னா சாக்கு கொண்டு போய் கொண்டு போனோம், தண்ணி குடிக்க முடியாது நம்மளால. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அவ்வளவு கட்டுப்பாடுகள், அவ்வளோ அவ்வளவு இன்னல்களுக்கு நடுவுல யாருமே ஸ்கூலுக்கு போய் படிக்க மாட்டாங்க. அம்பேத்கர் மட்டும்தான் நம்மளுடைய இந்த நிலைமையை மாத்தணும்னா படிப்பினால மட்டும்தான் முடியும் அப்படின்றத வந்து நன்கு உணர்ந்து அவர் வந்து ஸ்கூலுக்கு போய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பாஸ் பண்ணாரு. எந்த அளவுனா, அப்போ அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அம்பேத்கர் பாஸ் பண்ணதை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி, அண்ட் அம்பேத்கருக்கு வந்து ஒரு பாராட்டு விழாவும் வச்சாங்க. அந்த பாராட்டு விழால தான் அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து புத்தரோட வாழ்க்கை வரலாறு வந்து அம்பேத்கர் வந்து பரிசா கொடுக்குறாங்க. இதே மாதிரி அவரோட மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் போகுது. அவர் வந்து கல்லூரி சேரணும் அப்படின்றதுக்காக
அவர் வந்து எல்பின்ஸ்டன் அப்படின்ற ஒரு காலேஜில் வந்து மராட்டிய மன்னர் அவருடைய கைக்வாட் அப்படின்ற ஒரு மன்னரோட அவர் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவர் வந்து காலேஜ் போய் படிக்கிறாரு. காலேஜ் போனவங்க அங்கேயும் அங்கேயும் சாதின்ற ஒரு 2 வார்த்தை வந்து சாதின்ற ஒரு மிகப்பெரிய பாரம் வந்து அவர் வந்து தொத்திட்டே இருக்கு. ஓகேங்களா? கேன்டீன் போய் டீ குடிக்க முடியாது, சக மனுஷங்களோட பேச முடியாது. இந்த மாதிரி பல்வேறு இன்னல்களுக்கு காலேஜ் போயும் அவர் வந்து இது கஷ்டப்பட்டாரு. அண்ட் அதே பரோடா மன்னர் வந்து வெளிநாட்டுல போயிட்டு படிக்கிற மாணவர்களுக்கு வந்து இது ஸ்காலர்ஷிப் தராங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே அந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணி அவர் வந்து அமெரிக்கால இருக்கிற நியூயார்க்ல வந்து போய் படிக்கிறதா பிளான். ஓகேங்களா? ஆனா அவர் வந்து ஒரு அந்த அந்த மன்னர் வந்து ஒரு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டாங்க. நீங்க போய் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து திரும்பி வந்து இங்க வந்து வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு. அம்பேத்கர் வந்து அங்க போயிட்டு அமெரிக்கால போயிட்டு நியூயார்க்ல போயிட்டு படிக்கிறாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு போகும்போது அவருக்கு வந்து என்னன்னா அந்த உலகம் வந்து புதுசா இருக்கு. இந்தியாவில தான் வந்து சாதி கொடுமை இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாமே. அவருக்கு அமெரிக்காவுக்கு போனோடனே அந்த அந்த உலகம் வந்து புதுசா இருந்தது இல்லைங்களா? அவர் 1913 படிக்க போறாரு. அப்போ இந்தியாவில மட்டும் எப்படி சாதி வந்து கிரியேட் ஆச்சு, அதோட வளர்ச்சி எப்படி, தோற்றம் எப்படி, அப்போ அதை பற்றி ஆராய்ச்சி பண்றாரு. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அவர் 1915 அவருக்கு வந்து எம்ஏ பட்டம் பெற்றாரு. எம்ஏ பட்டம் பெற்று அதுக்கப்புறம் 1916 வந்து லண்டன்ல வந்து அவருக்கு வந்து சட்டக்கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் வருது. ஆனா பரோடா மன்னர் வந்து அக்ரிமெண்ட்னால அவர் வந்து திரும்பி வந்து மராட்டிய மாநிலத்துக்கே வராது. மராட்டிய மாநிலத்துக்கு வந்து அங்க வந்து ராணுவ செயலரா வேலை பார்க்குறாரு. ராணுவ செயலர் வேலை பார்க்கும்போது அங்கேயும் சாதி தொடருது. நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு வெளிநாட்டுல போயிட்டு படிச்சுட்டு வந்து எம்ஏ முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து சாதி தோர்த்தது. இங்க வந்து இந்த ராணுவ செயலர் வந்து இதை வந்து இந்த இந்த பணியுமே வந்து அவரால் வந்து சிறப்பா செய்ய முடியல. ஏன்னா இங்கேயும் சாதி தோர்த்துது. ஓகேங்களா? இங்க வந்து அவருக்கு வந்து தங்குறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய இன்னல்கள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து டீப் படிக்க 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 ரொம்ப கொடூரமா இருக்கு. ஓகேங்களா? அங்கேயுமே வந்து அந்த ராணுவ செயலர்ன்ற அந்த ஒரு மதிப்பு மரியாதை கூட இல்லாம சக மனுஷன்ற ஒரு அவங்க ஒரு இதுல பார்க்காம அதை விட கொடுமையா தான் அவர் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓகே இது வந்து சரிப்பட்ட வராது, நம்ம வந்து இந்த வேலையை வந்து ராஜினாமா பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அவருக்கு வந்து லண்டன்ல வந்து சட்டக்கல்வி படிக்கணும்னு தான் ஆசை. ஓகே நம்ம வந்து இங்க வந்து வேற வேலை பார்க்கலாம், வேற வேலை பார்த்து வந்து நம்ம வந்து பணம் சேர்த்து வச்சு லண்டன்ல போய் படிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றாரு. முடிவு பண்ணிட்டு அங்க இருக்கிற லோக்கல்ல வந்து அவங்க வந்து ஒரு அங்க வந்து ஒரு காலேஜ்ல வந்து அவர் வந்து பொருளியல் பேராசிரியரா வேலைக்கு செய்றாரு. அங்க வேலைக்கு சேரும்போது அங்க இருக்கிற மாணவர்கள் வந்து அவங்க வந்து ஒரு மக சமூகத்தை சேர்ந்தவர் வந்து எங்களுக்கு எப்படி பாடம் எடுக்க முடியும், இது அவர் கிளாஸை நாங்க அட்டன் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் ஸ்கூலை கட்டடிக்கிற மாதிரி அவங்க எல்லாம் அம்பேத்கர் ஐயாவோட வகுப்பை வந்து படிக்கவே மாட்டாங்க, கட்டடிச்சுட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி போக 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 வந்து அவங்களே வழிக்கு வராங்க. போக போக அம்பேத்கர் ஐயாவோட லெசன்ஸ் எல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிளாஸை வந்து தொடர்ந்து அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைக்க சொல்றாங்க. அப்போ வந்து அம்பேத்கர் வந்து மாணவர்கள் இடத்துல வந்து அந்த சாதி அந்த பாகுபாடு இல்லாம போய் ஒரு நார்மல் லைஃப் லீவ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து அவர் வந்து அவர் லண்டன்ல போய் படிக்கிறதுக்கு வந்து பணத்தையும் சேர்த்து வச்சிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற உயர் சாதி பேராசிரியர்கள் வந்து இது வந்து ரொம்ப ஒர்ஷா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த சாதி அது வந்து திருப்பி அம்பேத்கர் வந்து பேராசிரியர் இருக்கும்போதும் தொடருது. ஓகே இது வந்து இங்க வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அவர் வந்து அந்த வேலையை விட்டுட்டு லண்டன்ல போயிட்டு 1916 அவர் போயிட்டு லண்டன்ல போயிட்டு சட்டக்கல்வியிலையும் அண்ட் அதுக்கப்புறமா வந்து பொருளாதாரத்துல வந்து படிச்சுட்டும் வராரு. பொருளாதாரத்துல படிச்சுட்டு வரும்போது அவங்க 1918 அப்போது இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஒரு கமிட்டி சூஸ் பண்றாங்க. அது என்ன கமிட்டினா வந்து வாக்காளர் பட்டியலா இருக்கட்டும், தொகுதி பிரிப்பா இருக்கட்டும், அண்ட் அரசாங்கம் அமைப்பது எப்படி, இதெல்லாம் குறித்து வந்து ஒரு கலந்தாய்வு கமிட்டி ஒன்று சூஸ் பண்றாங்க. அந்த கலந்தாய்வு முறையில தான் அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட பிரதிநிதித்துவ ரெப்ரசன்டா வந்து கலந்துக்கிறாரு. அப்படியே கலந்துக்கு வந்து மேல் சாதியிலையும் இந்துக்கள் இருக்கிறாங்க, கீழ் சாதியிலும் இந்துக்கள் இருக்கிறாங்க. அப்போ கீழ் சாதியினரை மட்டும் ஏன் நீங்க வந்து ஒடுக்குறீங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்து அவங்க 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 வந்து கேட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம முக்கியமா 1920 அவர் வந்து மூப் நாயக் அப்படின்ற ஒரு பத்திரிக்கையும் தொடங்கினாரு. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒடுக்கப்பட்ட அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் வந்து அந்த மூக் நாயக் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை வந்து குரல் கொடுத்துச்சு. ஏற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு இவங்களுக்குலாம் என்ன நடக்குது அப்படின்றது அந்த பத்திரிக்கை வந்து டீட்டெயிலாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து 1923 வந்து எம்எஸ் பட்டம் பெற்றாரு. அதே சேம் இயர்ல வந்து பாரிஸ்டர் பட்டம் பெற்றாரு. அண்ட் அதே சேம் இயர்ல வந்து பொருளாதாரத்துல முனைவர் பட்டம் பெற்றாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பல்வேறு பட்டம் வந்து அம்பேத்கர் ஐயா வந்து பெற்றிருக்கிறாரு. அவரோட லைஃப் வந்து இதே மாதிரி நார்மலா
போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல திரும்பி இந்தியாவுக்கு வந்து வழக்கறிஞராக அவரோட வாழ்க்கையை வந்து தொடர்றாரு. திரும்பி வழக்கறிஞர் அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை தொடரும் போது திரும்பியும் சாதி இங்க தொடர்த்துது. இது சரிப்பட்டு வராது. நம்ம வந்து ஒரு அமைப்பா திரண்டு செயல்பட்டா மட்டுமே தான் இந்த சாதி வந்து ஒழிக்க முடியும் அப்படின்ற வந்து முடிவு பண்ணி 1927 அவர் வந்து என்னன்னா ஒரு தீர்மானம் மாதிரி கொண்டு வராங்க. பொதுக்கூடத்துல இறங்கி நம்மளும் தண்ணி குடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானம் மாதிரி கொண்டு வராங்க. அது கொண்டு வந்து பொதுக்குளத்துல இறங்கி தண்ணி குடிக்கவும் செய்யறாங்க. தண்ணி குடிச்சது மட்டும் இல்லாம இது 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 வந்து சட்டமா ஏற்றணும் அப்படின்ற ஒரு போராட்டம் முன்னெடுக்கும் போது அங்க இருக்கிற உயர் சாதியினர்களால் வந்து அவங்க வந்து தாக்குதலுக்கு உள்ளாறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த குளத்துல வந்து கோமியமும் கோமியமும் அண்டு மாட்டு சாணத்தையும் வந்து ஊத்தி இது நாங்க வந்து தீட்டு கழிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து பண்ணாங்க. அண்ட் வரலாற்றுல முக்கியமா 1927 பம்பாய் சட்டமன்றத்திற்கு தாழ்த்தப்பட்ட பிரதிநிதியாக அம்பேத்கரை தேர்ந்தெடுத்தாங்க. இது வந்து வரலாறுல ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 1927 பம்பாய் சட்டமன்றத்திற்கு வந்து அம்பேத்கரை வந்து தாழ்த்தப்பட்ட பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1930 முதல் வட்டமேஜை மாநாட்டில் அம்பேத்கர் வந்து கலந்து கொண்டாரு. கலந்தது மட்டும் இல்லாம அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக நிறைய விஷயங்களை வந்து அங்க வந்து முன் வச்சாரு. உதாரணம் இந்தியால எல்லா சாதியினருக்கும் எல்லா உயர் சாதியினருக்கும் கிடைக்கிறத எல்லா மகளிர் சமூகத்திற்கும் கிடைக்க வேணும் அப்படின்றது வந்து பேசினாரு. அப்படின்றது வந்து அம்பேத்கர் தான் பேசினாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா அரசு பணியாளர்களையும் அந்த அரசு பணியாளர் தேர்வாளர்களையும் வந்து அந்தந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பிரதிநிதித்துவம் செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து பேசினாரு. அந்த முக்கியமா வந்து தனி தொகுதி கோரிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வலுப்படுத்தினார். அண்ட் 1931 காந்தியடிகளோட கொஞ்சம் முரண்பாடுகள் ஏற்படுது. கருத்தியல் ரீதியா அம்பேத்கருக்கும் காந்தியடிகள் ரீதிக்கும் கொஞ்சம் முரண்பாடுகள் ஏற்பட்டது. அண்டு 2ஆம் வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் வந்து பேசினாரு. பல்வேறு விஷயங்களை பேசினாரு. அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் மறுக்கவும் பட்டது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்காக தனி தொகுதி அவர் வந்து மறுக்கப்பட்ட போது இஸ்லாமியர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் நீங்க வந்து தனி தொகுதி தரீங்க, அது வந்து இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்கல. ஆனா அம்பேத்கருடைய விடாமுயற்சி போராட்டத்தினால வந்து 1932 பூனா ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்டது. இதனால வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக வந்து கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமையை கொடுக்கப்பட்டது. ஆனால் அம்பேத்கர் ஐயா தொடர்ந்து போராடி கொண்டிருந்த தனி தொகுதி அப்படின்ற ஒரு இடஒதுக்கீடு மட்டும் அவங்களால வந்து தர முடியல. சுதந்திரம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த நேரத்துலதான் வந்து அம்பேத்கர் வந்து முதல் சட்ட அமைச்சரா வந்து பதவி ஏற்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. அது என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வரைவு குழு தலைவராகவும் அம்பேத்கர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன்படி வந்து 1948 நவம்பர் 4 அவரை வந்து அவர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எழுதி முடிச்சாரு. அண்ட் அதுக்கு அடுத்த வருஷம் 1949 அது அந்த நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம 1951 அம்பேத்கர் ஐயா வந்து அந்த அமைச்சரவையில வந்து போதிய மரியாதை இல்லாத காரணத்தால அந்த பதவி வந்து ராஜினாமாவும் செய்யறாரு. 1956 அவர் வந்து பௌத்தம வழியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. அதனால 1956 அவர் வந்து பௌத்தம வந்து முழுவதுமா ஏத்துக்கிட்டாரு. அண்ட் சேம் இயர்ல அன்பார்ச்சுனேட்லி அம்பேத்கர் ஐயா வந்து மறைஞ்சும் போயிட்டாங்க. அவர் வந்து பிறந்ததுல இருந்து நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாது. அவர் வந்து பிறக்கிறதே ஒரு பிரச்சனை, பிறந்து வாழ்றதே பிரச்சனை, ஸ்கூலுக்கு போறது பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, தண்ணி குடிக்க பிரச்சனை, ரோட்ல நடக்க பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனைகளும் இருந்து அவர் வந்து ஒன்னொன்னா கடந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில மட்டும் இல்ல உலகம் முழுக்க வந்து இந்தியா வந்து பறைசாற்றிருக்கிறாருன்ற சொல்ல வந்து அது வந்து மிகை மதிப்பீடு தான். அவரோட வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகமே நம்மளை எதிர்த்தாலும் நம்ம எல்லா சூழல்களும் நமக்கு வந்து எதிரானினாலும் நம்ம சமூகத்திற்கு நம்ம போராட வேண்டும், போராடிதான் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த அம்பேத்கர் ஐயா சொன்னாரு. அவரை வந்து நம்ம வந்து அவருடைய பிறந்த நாள் மட்டும் அவரை பத்தி நம்ம வந்து நினைக்காம நாள்தோறும் அவரை நினைச்சு அவர் சொன்ன சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் நம்ம வந்து கடைபிடிக்க வேணும்ன்றதை இந்த வீடியோல கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.